ப்ளே ஸ்டோரில் இருக்க ஃபைல் மேனேஜர் அப்ளிகேஷன்லேயே எக்ஸ்ப்ளோரர் ஃபைல் மேனேஜர் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்ளிகேஷன்னே சொல்லலாம். நான் யூஸ் பண்ண வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸாக வந்து நான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு பெஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த அப்ளிகேஷனோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் லேன் கொடுத்துருக்காங்க. லேன் லோக்கல் நெட்வொர்க் ஷேர் ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ வெப் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. வெப் ஸ்டோரேஜ்னா வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் க்ளவுட், மெகா க்ளவுட், கூகுள் ட்ரைவ். ஸோ இதெல்லாம் வந்து மேனுவலாக ஆட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதில் இருக்க ஃபைல்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் மூலயமா. வாலெட் கொடுத்துருக்காங்க. வாலெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஃபோல்டர்ஸை வந்து ஹைட் பண்ணணும், வீடியோஸ் ஹைட் பண்ணணும், இமேஜஸ் ஹைட் பண்ணணுன்னா நீங்கள் அதில் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. SSH ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த ஆப்ஷனில் ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து 1 by 1 நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸ்ப்ளோரர் அப்ளிகேஷன் மூலிமா ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் FTP சர்வர் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் FTPன்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிங்க. இதில் FTP கான்ஃபிகரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதில் கான்ஃபிகரேஷன் டேப் கிளிக் பண்ணிங்கனாலே கீழே பார்த்தீங்கன்னா அத்தென்டிகேஷன் இருக்கும். ஸோ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா அட்மின் டிஃபால்ட் யூசர் நேமு, பாஸ்வேர்டு வந்து 123456. இது டிஃபால்ட் பாஸ்வேர்டு. உங்களுக்கு வேணும்னா நம்ம பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா போர்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 2222ன்னு இருக்கிறது வந்து போர்ட் டீட்டெயில்ஸு. ஸோ இது நான் உங்களுக்கு வந்து பிசியில் லாகின் பண்ணும்போது சொல்லிடுறேன். ஆட்டோ ஸ்டார்ட் FTP சர்வர். இது வந்து உங்கள் மொபைல் வந்து வைஃபை நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக FTP சர்வர் எனேபிள் ஆகிடும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாத்துன்னு இருக்கும். ஸோ அந்த பாத்து வந்து நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜில் எந்த ஃபோல்டரை வந்து FTP சர்வரை எனேபிள் பண்ண போகிறோமோ அந்த பாத்து வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் போய்ட்டேன். FTP சர்வர்னு சொல்லிவிட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி செக் பாக்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. சர்வர் நேம் கேட்குது. FTP சர்வர்னே நான் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ FTP சர்வர் எனேபிள் ஆயிடுச்சு. ஸோ FTP சர்வரோட IP அட்ரஸ் போர்ட் டீட்டெயில்ஸ் மேலே காட்டுது. கீழே பார்த்தீங்கன்னா இந்த FTP சர்வரோட பாத் டீட்டெயில்ஸ் காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம லேப்டாப்பில் எப்படி லாகின் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். FTP சர்வர் எனேபிள் ஆயிடுச்சுன்னா அந்த க்ரீன் இண்டிகேஷன் காட்டும் FTP ஷேரிங் பக்கத்துலேயே. லேப்டாப் ஆர் பிசியில் மை கம்ப்யூட்டர் போய்க்கலாம். ஸோ மேலே இருக்க அந்த பாத்தில் FTP:/IP அட்ரஸ் போர்ட் டீட்டெயில்ஸ் இதை கொடுத்து என்டர் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணும்போது அத்தென்டிகேஷன் கேட்கும், யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஸோ நம்ம FTP சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தோம் இல்லையா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்ப்ளோரர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி FTP சர்வர் எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளோரர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி வைஃபை ஷேரிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.